மோசேயின் குடும்பம். மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படிக்கு அங்கே வந்து தண்ணீர் மொண்டு தொட்டிகளை நிரப்பினார்கள். அப்பொழுது மேய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தினார்கள். மோசே எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். அவர்கள் தங்கள் தகப்பனாகிய ரெகுவேலிடத்தில் வந்தபோது அவன், நீங்கள் இன்று இத்தனை சீக்கிரமாய் வந்தது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், எகிப்தியன் ஒருவன் மேய்ப்பரின் கைகளுக்கு எங்களை தப்புவித்து எங்களுக்கு தண்ணீர் மொண்டு கொடுத்து ஆடுகளுக்கும் தண்ணீர் காட்டினான் என்றார்கள். அப்பொழுது அவன் தன் குமாரத்திகளை பார்த்து, அவன் எங்கே? அந்த மனிதனை நீங்கள் விட்டு வந்தது என்ன? போஜனம் பண்ணும்படிக்கு அவனை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்றான். மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கியிருக்க சம்மதித்தான். அவன் சிப்போராள் என்னும் தன் குமாரத்தியை மோசேக்கு கொடுத்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். நான் அந்நிய தேசத்தில் பரதேசியாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டான். மோசே மீதியான் தேசத்தில் தங்குகிறார். மோசேயின் முற்பிதாவாகிய யாக்கோபு சீரியா தேசத்திலே தங்கியது போல மோசே மீதியான் தேசத்திலே தங்குகிறார். யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ் திசையாரின் தேசத்தில் போய் சேர்ந்தான். அங்கே வயல்வெளியிலே ஒரு கிணற்றையும் அதன் அருகே மடக்கி இருக்கிற 3 ஆட்டு மந்தைகளையும் கண்டான். அந்த கிணற்றிலே மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள். அந்த கிணற்றின் வாய் ஒரு பெரிய கல்லினால் அடைக்கப்பட்டிருந்தது. ஆதியாகமம் 29:1-2. மோசேயின் ஜீவியத்தில் அவர் மீதியான் தேசத்திற்கு வந்தது, அவர் ஒரு துறவண்டையில உட்கார்ந்திருப்பது ஆகியவை எல்லாம் எதேச்சையாக நடைபெறுகிற சம்பவம் போல இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது. கர்த்தர் தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரம் தம்முடைய பிள்ளைகளின் ஜீவியத்தில் நடைபெறுகிற ஒவ்வொரு காரியத்தையும் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்துகிறார். தேவனுடைய தெய்வீக ஞானத்தினால் அவருடைய தெய்வீக நோக்கங்கள் நிறைவேறுகிறது. விசுவாசிகளாகிய நம்முடைய ஜீவியத்தில் ஒரு சில சம்பவங்கள் எதேச்சையாக நடைபெறுவது போல இருக்கலாம். ஆனாலும் பிற்காலத்தில் அந்த சம்பவத்தை பற்றி யோசித்து பார்க்கும்போது அது கர்த்தருடைய தெய்வீக கிருபையினால் நம்முடைய ஜீவியத்தில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திற்று என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நம்முடைய ஜீவியத்தில் நடைபெறும் சாதாரண சம்பவங்கள் கூட நமக்கு மிகவும் முக்கியமான சம்பவங்களாய் இருக்கும். ரெகுவேல் என்பவர் மீதியான் தேசத்து ஆசாரியராய் இருக்கிறார். ஆசாரியர் என்பது பிரபுவையும் குறிக்கிறது. ரெகுவேலின் மறுபெயர் எத்திரோ என்பதாகும். இவருக்கு 7 குமாரத்திகள் இருக்கிறார்கள். மோசே மீதியான் தேசத்தில் உள்ள ஒரு துறவண்டையில் உட்கார்ந்திருக்கும் போது ரெகுவேலின் 7 குமாரத்திகளும் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படி அங்கே வந்து தண்ணீர் மொண்டு தொட்டிகளை நிரப்புகிறார்கள். மீதியான் தேசத்து ஆசாரியனுடைய பெயர் எத்திரோ என்பதாகும். இவருக்கு ரெகுவேல், ஓபாப் ஆகிய மறுபெயர்களும் உள்ளது. மெல்கிசேதேக்கை போல எத்திரோ ஆசாரிய ஊழியம் செய்து வருகிறார். இவர் பெரிய கோத்திரத்தாருக்கு தலைவர். யோபுவும் ஒரு கோத்திர தலைவன். தங்களுடைய முன்னோரை பற்றி மோசேக்கும் எத்திரோவிற்கும் தெரிந்திருக்கிறது. ஆபிரகாமின் குடும்பத்திலிருந்து தங்களுடைய சந்ததி பிரிந்து வந்திருப்பது அவர்கள் இருவருக்கும் தெரியும். ஒருவர் ஈசாக்கின் மூலமாகவும் மற்றவர் மீதியான் மூலமாகவும் வருகிறார். மோசே எத்திரோவோடு இருந்த 40 வருஷ காலத்தில் ஆதியாகமம் புஸ்தகத்தையும் யோபுவின் புஸ்தகத்தையும் எழுதியிருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள். எத்திரோவிற்கு 7 குமாரத்திகள் இருக்கிறார்கள். அவருக்கு குறைந்தபட்சம் ஒரு குமாரனும் இருந்திருக்க வேண்டும். அவன் பெயர் ஓபாப். ரெகுவேலின் குமாரத்திகள் சோம்பேறியாக சும்மா இருக்கவில்லை. அவர்கள் பெண்களாக இருந்தாலும் தங்கள் தகப்பனாருடைய ஆடுகளை மேய்க்கிறார்கள். ஒரு வேலையும் செய்யாமல் சோம்பேறியாக இருப்பது யாருக்கும் கனத்தையும் மேன்மையையும் கொடுக்காது. ரெகுவேலின் குமாரத்திகள் நற்குணமுள்ள ஸ்திரீகள். அவர்கள் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படி தண்ணீர் மொண்டு தொட்டிகளை நிரப்புகிறார்கள். அப்பொழுது மேய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்துகிறார்கள். மோசே எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுகிறார். எத்திரோவின் குமாரத்திகள் துறவிலிருந்து தண்ணீர் இறைத்து தொட்டியில் நிரப்பி வைத்திருக்கிறார்கள். மேய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்திவிட்டு
அவர்கள் நிரப்பிய தண்ணீரை தங்கள் ஆடுகளுக்கு காட்டுகிறார்கள். மோசே எத்திரோவின் குமாரத்திகளுக்கு உதவி புரிகிறார். அதனால் அந்த குமாரத்திகள் சீக்கிரமாக வீட்டிற்கு வருகிறார்கள். மோசே தங்களுக்கு உதவி செய்தார் என்பதற்காக ரெகுவேலின் குமாரத்திகள் மோசேயை தங்கள் வீட்டிற்கு உடனே அழைத்து கொண்டு வரவில்லை. ரெகுவேலின் குமாரத்திகள் நற்குணமும் கண்ணியமும் உள்ளவர்கள். அவர்கள் அந்நிய தேசத்து புருஷரிடத்தில் நெருங்கி பழகாதவர்கள். தங்களுக்கு முன்பின் அறிமுகமில்லாத புருஷனை அந்த ஸ்திரீகள் தங்கள் வீட்டிற்கு அழைத்து கொண்டு வரவில்லை. ஆனாலும் மோசே தங்களுக்கு செய்த உதவியை அந்த ஸ்திரீகள் மறந்துவிடவில்லை. அவர்கள் மோசேயை பற்றி தங்கள் தகப்பனாருக்கு சொல்லுகிறார்கள். அவர்கள் தங்கள் தகப்பனாகிய ரெகுவேலிடத்தில் வந்தபோது அவர் தன்னுடைய குமாரத்திகளை நோக்கி, நீங்கள் இன்று இத்தனை சீக்கிரமாய் வந்தது என்ன என்று கேட்கிறார். அதற்கு அவர்கள், எகிப்தியன் ஒருவன் மேய்ப்பரின் கைகளுக்கு எங்களை தப்புவித்து எங்களுக்கு தண்ணீர் முண்டு கொடுத்து ஆடுகளுக்கும் தண்ணீர் காட்டினான் என்று சொல்லுகிறார்கள். எத்திரோவின் குமாரத்திகள் தங்களுக்கு மேய்ப்பர்களால் வந்த பிரச்சனைகளை குறித்து தங்கள் தகப்பனிடம் ஏற்கனவே விவரித்து கூறியிருக்க வேண்டும். அவர்கள் மோசேயை எகிப்தியன் என்று சொல்லுகிறார்கள். மோசே எகிப்தியனைப் போல வஸ்திரம் அணிந்திருக்கிறார். அவர் எகிப்தியனைப் போல முகசவரம் பண்ணி இருக்கிறார். அப்பொழுது ரெகுவேல் தன் குமாரத்திகளை பார்த்து, அவன் எங்கே? அந்த மனிதனை நீங்கள் விட்டு வந்தது என்ன? போஜனம் பண்ணும்படிக்கு அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். மோசேயை அழைத்து கொண்டு வருமாறு தங்கள் தகப்பனார் அனுமதி கொடுக்கும் வரையிலும் ரெகுவேலின் குமாரத்திகள் மோசேயை தங்கள் வீட்டிற்கு அழைத்து கொண்டு வரவில்லை. இது ஸ்திரீகளிடத்தில் காணப்பட வேண்டிய பொதுவான நற்குணம். நற்குணமே ஸ்திரீகளுக்கு மெய்யான ஆபரணம். ரெகுவேலின் குமாரத்திகள் மோசேயை எகிப்தியன் என்று சொல்லுகிறார்கள். மோசே இயல்பாகவே பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல குணமுள்ளவர். ரெகுவேலின் குமாரத்திகள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படிக்கு தண்ணீர் மொண்டு தொட்டிகளை நிரப்புகிறார்கள். அப்பொழுது மற்ற மேய்ப்பர்கள் வந்து அந்த ஸ்திரீகளை துரத்துகிறார்கள். ரெகுவேலின் குமாரத்திகளால் அந்த மேய்ப்பர்களை எதிர்க்க முடியவில்லை. அப்போது மோசே அந்த மேய்ப்பரின் கைகளுக்கு ரெகுவேலின் குமாரத்திகளை தப்புவிக்கிறார். மோசே அந்த ஸ்திரீகளுக்கு தண்ணீர் மொண்டு கொடுத்து அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுகிறார். மோசே எகிப்து தேசத்தின் அரண்மனையில் உயர்ந்த கல்வி கற்றவர். ஆனால் இப்போது அவர் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டிக் கொண்டிருக்கிறார். அவருடைய உயர்கல்வி மற்றவர்களுக்கு உதவி செய்ய தடையாய் இல்லை. மோசே அந்நிய தேசத்து ஸ்திரீகளுக்கு தண்ணீர் மொண்டு கொடுக்கிறார். அவர் தன்னை வெகுவாக தாழ்த்துகிறார். பொதுவாக மனுஷர்கள் தங்களுடைய சொந்த காரியங்களை மாத்திரமே பார்ப்பார்கள். அவர்கள் எந்த வேலைகளை செய்தாலும் தங்களுடைய வேலைகளை மாத்திரமே செய்வார்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்னும் விருப்பம் அநேகருடைய மனதில் இருக்காது. ஆனாலும் பிறருக்கு உதவி செய்ய நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை நாம் சந்தோஷமாய் பயன்படுத்த வேண்டும். பிரதிபலன் எதிர்பாராமல் பிறருக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும். மோசே நற்குணம் உள்ளவர். அவர் நன்மை செய்ய விரும்புகிறவர். அவர் மனுஷர் மீது பிரியமாய் இருக்கிறவர். அதே வேளையில் அவர் எல்லோருக்கும் பிரயோஜனமுள்ள வேலைகளை செய்கிறவர். மோசேயைப் போல விசுவாசிகளாகிய நாமும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நமக்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகளை கொடுத்தாலும் நாம் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மற்றவர்கள் எதிர்பார்க்கிற உதவிகளை நம்மால் செய்ய முடியாவிட்டாலும் நம்மால் செய்ய முடிகிற உதவிகளை நாம் மற்றவர்களுக்கு செய்ய ஆயத்தமாய் இருக்க வேண்டும். மோசேயை போஜனம் பண்ணும்படிக்கு அழைத்து கொண்டு வருமாறு ரெகுவேல் தன்னுடைய குமாரத்திகளிடம் சொல்லுகிறார். மோசே ரெகுவேலின் குமாரத்திகளுக்கு உதவி செய்கிறார். ரெகுவேலோ மோசேக்கு போஜனம் கொடுத்து அவரை உபசரிக்க விரும்புகிறார். அவர் மோசேயை தன்னுடைய வீட்டிலே தங்கி இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறார். மோசே ரெகுவேலின் வீட்டில் போஜனம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவர் தன்னுடைய சரித்திரம் முழுவதையும் ரெகுவேலுக்கு சொல்லி இருக்கலாம். மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கி இருக்க சம்மதிக்கிறார். அவர் சிப்போராள் என்னும் தன் குமாரத்தியை மோசேக்கு கொடுக்கிறார். மோசே ரெகுவேலின் வீட்டிற்கு போஜனம் பண்ணுவதற்காக வந்தார். இப்போதோ அவர் ரெகுவேலின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் செய்து ரெகுவேலுக்கு மருமகனாய் இருக்கிறார். கிழக்கு தேசங்களில் திருமண பேச்சு வார்த்தைகளை மணமகனின் பெற்றோர் ஆரம்பித்து வைப்பது வழக்கம். இந்த வசனத்திலும் யோசுவா 15, 16, 17, 1 சாமுவேல் 18, 27 ஆகிய வசனங்களிலும்
இந்த பழக்கம் மாறி இருக்கிறது. போராள் எத்திரோவை விட்டு மோசேயோடு புறப்பட்டு போகிறாள். அவர்கள் தங்குமிடத்தில் ஏற்பட்ட அனுபவத்திற்கு பின்பு அவள் தன் வீட்டிற்கு திரும்பி வந்து விடுகிறாள். சீனாய் வனாந்திரத்தில் சிப்போராள் மோசேயோடு மறுபடியும் ஒன்று சேர்கிறாள். மோசேயின் மனைவியாகிய சிப்போராள் ஒரு குமாரனை பெறுகிறாள். நான் அந்நிய தேசத்தில் பரதேசியாய் இருக்கிறேன் என்று சொல்லி மோசே அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிடுகிறார். தேவனுடைய தெய்வீக வழிநடத்துதலின் பிரகாரம் மோசே மீதியான் தேசத்திலே தங்கியிருக்கிறார். இப்போது மோசேக்கு தங்குவதற்கு ஒரு இடம் தேவைப்படுகிறது. கர்த்தர் மீதியான் தேசத்திலுள்ள ரெகுவேலின் வீட்டை மோசேக்கு ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கெர்சோம் என்பதற்கு பரதேசி என்று பொருள். ஒரு சில மூல பாஷை சுவடிகளில் இந்த வாக்கியத்தை தொடர்ந்து மோசேயின் இரண்டாம் குமாரனின் பெயர் எலியேசர், என் பிதாவின் தேவன் எனக்கு துணையாக இருக்கிறார், பார்வோனின் கரத்திலிருந்து என்னை விடுவித்தார் என்னும் வாக்கியமும் வருகிறது. யாத்திராகமம் 4:20, 18:4 ஆகிய வசனங்களில் மோசேயின் பிள்ளைகள் என்று பன்மையில் கூறப்பட்டிருப்பதினால் மூலபாஷை சுவடிகளில் காணப்படும் இந்த வாக்கியம் முக்கியத்துவம் பெறுகிறது. மோசே ரெகுவேலின் வீட்டில் தன்னுடைய ஜீவிய காலமெல்லாம் தங்கியிருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. அவர் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இங்கிருந்து புறப்பட்டு போக வேண்டும். கர்த்தர் தனக்கு நியமித்திருக்கிற ஊழியத்தை செய்வதற்கு மோசே மீதியான் தேசத்திலே தன்னை ஆயத்தம் பண்ணி கொள்கிறார். மோசே மீதியான் தேசத்திற்கு வருவதற்கு முன்பு அவர் எகிப்து தேசத்திலே பார்வோனுடைய அரண்மனையில் இருந்தவர். மோசே எகிப்து தேசத்திலே அதிகாரத்திலும் அந்தஸ்திலும் இருந்தவர். ஆனால் இப்போதோ அவர் மீதியான் தேசத்திலே ஒரு சாதாரண மனுஷராக இருக்கிறார். அவர் அந்நிய தேசத்திலே பரதேசியாய் தங்கியிருக்கிறார். மோசே ரெகுவேலின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். மோசே மீதியான் தேசத்தில் என்ன வேலை செய்தாலும் மோசே தமக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக மோசேயை மீதியான் தேசத்திலே உருவாக்குகிறார். மோசே எகிப்து தேசத்திலே செல்வச் செழிப்பில் ஆடம்பரமாய் வாழ்ந்தவர். ஆனால் இப்போதோ அவர் மீதியான் தேசத்திலே ஏழ்மையாய் ஜீவிக்கிறார். அநேக பாடுகளையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கிறார். மோசே ஒவ்வொரு நாளும் தன்னுடைய போஜனத்திற்காக வேலை செய்கிறார். மோசேக்கு ஆடுகளை மேய்க்கும் வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேய்ப்பர்களுக்கு ஓய்வு நேரம் அதிகமாய் கிடைக்கும். மோசே தன்னுடைய ஓய்வு நேரத்தை எல்லாம் கர்த்தரை பற்றி தியானிப்பதற்கும் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுவதற்கும் செலவு பண்ணுகிறார். மோசே எகிப்து தேசத்தில் இருந்தபோதோ அவருக்கு ஓய்வு நேரமே கிடைக்கவில்லை. அவர் பார்வோனுடைய அரண்மனை காரியங்களில் எப்போதும் சுறுசுறுப்பாக ஈடுபட்டு கொண்டிருந்தார். மோசே எகிப்து தேசத்தில் ஒரு பராக்கிரமசாலியாகவும் ஒரு யுத்த வீரனாகவும் ராஜதந்திரியாகவும் அதிக கல்வி கற்றவராகவும் இருந்தார். மோசேக்கு எகிப்து தேசத்திலே பேரும் புகழும் இருந்தது. ஆனால் அங்கு கர்த்தரோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு அவருக்கு ஓய்வு நேரம் கிடைக்கவில்லை. பார்வோனுடைய அரண்மனை மோசேயின் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு ஆதரவாக இல்லை. மோசே மீதியான் தேசத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது பல சமயங்களில் தனிமையில் அமர்ந்திருக்கிறார். அவர் ஆடுகளை மேய்ச்சலுக்கு விட்டுவிட்டு ஓய்வாக அமர்ந்திருக்கிறார். மோசேயின் ஓய்வு நேரமும் அவருடைய தனிமையும் கர்த்தரோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு அவருக்கு மிகவும் உதவியாய் இருக்கிறது. மோசே எகிப்து தேசத்தின் அரண்மனையில் பயிற்சி பெற்றதினால் அவர் யெஷூரனுக்கு ராஜாவாய் இருக்கிறார். மோசே மீதியான் தேசத்தில் கர்த்தரோடு ஐக்கியமாய் இருந்ததினால் ஓரேப் மலையிலே கர்த்தரோடு சம்பாஷணை பண்ணுகிறார். மோசே மீதியான் தேசத்தில் இருந்த காலங்களில் அவர் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதமாகிய ஓரேபிலே கர்த்தரோடு ஐக்கியமாய் இருக்கிறார்.